அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற ராசி வந்து கும்பராசி. கும்பராசிக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே கும்பராசிக்காரவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் கெத்தாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த எதுலேயுமே வந்து கொஞ்சம் அப்படியே ராயலாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு உண்டு. இந்த ராயலாக வாழணுங்கிற அந்த ஆசைகள் அவங்களுக்கு பிறவி குணம் அது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ராசி வந்து யாரோட ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானோட வீடு. கும்ப வீடுங்கிறது சனி பகவானோட வீடு. அந்த சனி பகவானோட தன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதானமாக போகிறது. ஸோ அதனால் கொஞ்சம் இவங்க எப்பயுமே நிதானமாக தான் போவாங்களே தவிர்த்து இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப ஸ்பீடாக இருக்க மாட்டாங்க. அதேமாரி இவங்களுக்குள்ளே ஒரு கற்பனை இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே ஒரு கற்பனை லோகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. அதேமாரி சித்தரிக்கக்கூடிய தன்மை. இப்போ ஒருத்தவங்க அப்படி வாழ்ந்தாங்கன்னா அதே மாதிரி நம்ம வாழ்கிற மாதிரி இவங்களே ஒரு சித்தரிப்பு வச்சுப்பாங்க. அது ஒரு ஹைஃபையான லைஃப்பில் ஒருத்தவங்க வந்து ராயலாக வாழ்கிறான்னு வச்சிங்களா, ரொம்ப கெத்தாக அந்த அவங்கள பார்த்து இவங்களும் அந்த மாதிரி வாழ்கிற மாதிரி ஒரு கற்பனை விண்பத்தை வளர்த்துக்கக்கூடிய தன்மைகள் இவங்கள்ட்ட உண்டு. அந்த சந்திரமுகியில் வந்து அந்த ஜோதிகாவுக்கு வர்ற மாதிரி அந்த கற்பனை வந்து இவங்களே தண்ணிங்க அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஆட்டிடியூட் உள்ள ஒரு ராசிக்காரர்கள் வந்து இவங்கள்ட்ட உண்டு. அதாவது ஒரு இதை பார்த்தா அதில் அவங்களுக்கு அப்படியே லைக் ஆகி அதுக்குள்ளேயே அவங்க அந்த கேரக்டராகவே மெர்ஜ் ஆகி கொஞ்சம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த தன்மையெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கும். அதே அந்த சனி பகவான் வந்து லக்கணத்தோட தொடர்பு படக்கூடிய சுயஜாதகமாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் அவங்கள்ட்ட. ஸோ அது இவங்கள்ட்ட இருக்கும். பத்தாவதுக்கு இதில் யாரோட நட்சத்திரம் உள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கும்பராசியில் அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அவிட்டங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் சனி வீட்டில் இருக்கும்போது சிறப்பாக இருக்க மாட்டார். மகரத்தில் சிறப்பாக இருப்பார், ஏன்னா அது அங்கே உச்சம் பெற வீடு. இங்கே சிறப்பாக இருக்க மாட்டார். புரியுதா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவிட்டம் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. கும்பராசிக்காரர்கள் அவிட்டம் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. பத்தாவதுக்கு அடுத்து எந்த ராசி இருக்குது? சதய நட்சத்திரம் இருக்குது. இந்த கும்பராசியில் அடுத்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? சதய நட்சத்திரம். அது முழு நட்சத்திரம். இப்போ அவிட்ட நட்சத்திரம், வால் நட்சத்திரம் 3, 4 மட்டும்தான் இருக்கும். இது முழு நட்சத்திரமாக இருக்கும். சதயம் 1, 2, 3, 4 பாதமும் இருக்கும். சதயம் யாரோட நட்சத்திரம்னா ராகுவோட நட்சத்திரம். ஸோ அந்த சதய நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே வந்து இல்லாத இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. அந்த தன்மை இவங்கள்ட்ட உண்டு. அது வந்து தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தன்னோட ஸ்தானம் வந்து நம்ம ரொம்ப கீழே காட்டிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. புரியுதா? ஓரளவு நம்ம வந்து ஒரு நார்மலாகவே காட்டிக்கணும். சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறவங்களே இல்லாத மாதிரி காட்டிப்பாங்க. அது அவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன அது இவ்வளவு இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து காட்டிக்கிறாங்க, ஒரு மாதிரி நெகட்டிவாக வைப் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருக்கோ இல்லையோ நம்ம கொஞ்சம் அந்தஸ்தாக காட்டிக்கிறது வந்து ஒன்றும் தவறு கிடையாது. அதை வந்து இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் பார்ப்பாங்க. இவங்க ரொம்ப ஷோ அப்லாம் பண்ண மாட்டாங்க, பட் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துப்பாங்க. சில இதெல்லாம் இருக்குது, சில இதெல்லாம் வந்து ஷோ பண்ணக்கூடியதெல்லாம் இருக்குது. அது டோட்டலாக ஒன்றுமே இருக்காது, ஆனால் இருக்கிற மாதிரியே காட்டிகிட்டு இருக்கும். இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அந்தஸ்தாக காட்டிப்பாங்க. அதில் வந்து எந்த விதமான தப்பு இல்லை. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் எல்லோரும் எப்படி வருவாங்களோ அதே மாதிரி இவங்க போவாங்க. ஸோ அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை அந்தஸ்தாக காட்டிக்கக்கூடிய தன்மைகள் வந்து பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த கும்பராசிக்காரர்களும் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அது பூர்ணமாகவே இருக்கும். அது புரியுதா உங்களுக்கு? ஸோ சதய நட்சத்திரத்தில் இன்னொரு என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு 6 மாதம் நல்ல மனநிலைமையில் இருப்பாங்க, ஒரு 6 மாதம் டல்லாக இருப்பாங்க. அதாவது ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, ஒரு நாள் டல்லாக இருப்பாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி வீட்டில் ராகு இருக்கிறனால தான். அது ராகுவோட நட்சத்திரம். சனி வீட்டில் இருக்கும்போது சனிக்கு ராகுக்கும் ஆகாது. அதனால் கொஞ்சம் பொடனே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அடுத்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் என்ன இருக்குது? 1, 2, 3 பாதம் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அப்போ இது தலை நட்சத்திரமாக இருக்குது. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா யாரோட நட்சத்திரம் அப்படின்னா குருவோட நட்சத்திரம். ஸோ குரு பகவான் நட்சத்திரம் வந்து சனி வீட்டில் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஓகேவா? அப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரவங்க கும்பராசியில் சிறப்பாக இருப்பார்கள். அதுக்கு அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். அதுக்கு அடுத்தது தான் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. இப்படி தான் வந்து அவங்களோட அந்த பாசிட்டிவிட்டியை வந்து நம்ம சொல்ல முடியும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி எல்லாருமே பாசிட்டிவான ஆள் தான். அவங்களுக்கு இந்த ராசியில் இருக்கிறனால இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை தான் நான் இப்போ வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கிறது பூரட்டாதி இருக்கும், அதுக்கப்புறம் சதயம் இருக்கும், அதுக்கப்புறம் அவிட்டம். இந்த ரேங்கிங்கில் தான் அவங்களோட லாபஸ்தானங்கள் இருக்குது. இதில் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரவங்க கொஞ்சம் அப்படியே நீட்டாக தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படி போய்ட்டு அப்படியே ஜென்யூனாக லைஃப் அப்படியே கெத்தாக அப்படியே ஒரு யாரையும் வந்து தன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க, தன் குடும்பத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, தன்னை சேர்ந்தவங்களையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பொதுவாகவே கும்பராசிக்காரவங்க அப்படி தான் இருப்பாங்க.
ஸோ அப்படி கெத்தாக நீட்டாக யாருக்கும் அடிபணிஞ்சு போகாமல் நீட்டாக வாழக்கூடிய ராசிக்காரர்கள் இவர்கள். அதில் குறிப்பாக பூரட்டாதி அந்த மாதிரி கடைசி வரைக்கும், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே நீட்டாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கு. 3 நட்சத்திரமே அப்படி தான் இருக்கும். அதில் பூரட்டாதி ஒரு படி மேலே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தை நம்ம பண்ணணும். ஸோ இப்படிப்பட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் எப்படி இருக்கும் அவங்க குணாதிசயங்கள், அவங்களுக்கு என்னென்ன பரிகாரம், எந்தெந்த கிரகம் வந்து அவங்களுக்கு நெகட்டிவ், எந்தெந்த கிரகம் அவங்களுக்கு பாசிட்டிவ், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறது நான் அடுத்து இந்த பெயர்ச்சி வீடியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் போட ஆரம்பிக்கிறேன். அப்போ அதில் நீங்கள் பார்த்து இந்தந்த நட்சத்திரக்காரவங்க எப்படி நடந்துக்கணும், எது இதெல்லாம் அவங்களுக்கு எதிரி கிரகம், எது இதெல்லாம் நட்பு கிரகம், எதிரி கிரகத்தில் இருந்து வர்றவங்கலாம் எப்படி வருவாங்க. இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஒவ்வொரு கிரகத்தோட ஆதிக்கம் பெற்றவங்களாக இருப்பாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம நட்பு கிரகம் ஆதிக்கம் பெற்றவர்களாக நம்ம வச்சுக்கிறது நம்மளோட சேஃப். அது நம்ம கையில் தான் இருக்குது. எதிரி கிரகம் ஆட்சி உள்ளவங்க வந்து நம்ம நட்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம காலவாரி விட்டுருவானுங்க. பல இடங்களில் பெரிய பிரச்சனையாகும். இதுக்கு தான் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது. அதை அது தனி வீடியோவாக நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கும்பராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் உள்ளே வர்றார். 2ல் இருந்த ராகு பகவான் ராசிக்கு வர்றார். ஏற்கனவே சனி பகவான் அங்கே இருக்கார். இன்னும் சனி பயிற்சி ஆகலை. புரியுதா? ராகு பகவான் அங்கே வர்றார். இப்போ ராசிக்குள்ளே ராகு வந்தால் ஏற்கனவே நீங்கள் வந்து கொஞ்சம் கெத்தாக காட்டிப்பீங்களே, அது கொஞ்சம் ஓவராயிரும். அதை பண்ணக்கூடாது. ராகு பகவான் எல்லாத்தையும் மிகைப்படுத்தி காட்டக்கூடியவர். ஸோ இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து கொஞ்சம் அது தப்பு இல்லை. இப்போ இது வரைக்கும் இருக்கிறது வந்து அந்தஸ்தாக காட்டிக்கிறது தப்பு இல்லை. பட் நீங்கள் கொஞ்சம் ஷோ பண்ணி காட்டிக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி வரும். அதை பண்ணாதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா நாளைக்கு வந்து அப்படியே வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடையிற மாதிரி அமைப்பு ஏற்பட்டுரும். ஏன் அப்படின்னா 7ல் கேது பகவான் இருக்கார். 8ல் இருந்த கேது பகவான் 7க்கு வந்திருக்கார். உடல் வியாதிகள் குறையும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை குறையும், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டது அது எல்லாமே சரியாகும், குடும்பம் அமைதி பெறும், உடல்நிலையில் இருந்த வியாதி குறைந்து உடல்நிலை அமைதி பெறும், ஆயுள் கண்டங்கள் நீங்கும், எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் 7க்கு வர்ற கேது பகவான் என்ன பண்ணுவார், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் அதிகப்படுத்துவார். கொஞ்சம் பேச்சுவார்த்தை குறையும் கணவன் மனைவிக்குள்ளே. புரியுங்களா? நட்பில் துரோகத்தை ஏற்படுத்துவார். நட்பு சில பேர் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும்போது நட்புகள்லாம் விலகிடுவாங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஸ் சில பிரச்சனைகள் வரும். இல்லை பார்ட்னர்ஸ் நான் விளைவிக்கிறேன், நீங்கள் பணத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. சில பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நேரத்தில் கழட்டிட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து விநாயகரை தொடர்ந்து இந்த 1.5 வருஷம் நீங்கள் வழிபடுறது மூலியமாக இது கம்ப்ளீட்டாக இந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் பண்ணிடுவார். சதுர்த்திக்கு நீங்கள் பூஜை பண்ணுறது மூலயமா எல்லா சிறப்பும் நடக்கும். சங்கடகர சதுர்த்திக்கு நீங்கள் பூஜை பண்ணணும். தேய்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறாங்க. அது ஒரு வழக்கம் இருக்குது. பட் சங்கடகர சதுர்த்திக்கு நிறையா ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. பட் பொதுவாக மக்கள் வாழ்கிறது எப்படின்னா தேய்பிறை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்திங்கிறாங்க. அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஆனால் மாதத்துக்கு 2 சதுர்த்தி வரும். வளர்பிறை சதுர்த்தி ஒன்று வரும், தேய்பிறை சதுர்த்தி ஒன்று வரும். 2த்தையும் நீங்கள் வழிபட்டு வரும்போது தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஸோ இது கேது பகவானுக்கு. அங்கே ராகு பகவானுக்கு காலபைரவருக்கு விளக்கு போடுறது, ராகுகால காளிக்கு துர்க்கைக்கு விளக்கு போடுறது. புரியுதா? இது என்றைக்கு செஞ்சுக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமையில் செஞ்சுக்கணும். புரியுதா? ஞாயிற்றுக்கிழமையில் செய்யும்போது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஸோ ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு சில தொந்தரவுகளை விலக்கி விட்டு நல்லது தான் செய்யும். ஏன்னா போன வாட்டி ராகுவும் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிச்சு, கேதுவும் பிரச்சனை பண்ணிச்சு. இந்த வாட்டி ராகு பிரச்சனை பண்ணாது. பட் ஏற்கனவே சனி வந்து இருக்கும்போது ராகு சனிக்கு சண்டையாகும். அதனால கொஞ்சம் சரியில்லை தவிர்த்து. பட் ராகு பேசிக்காக இப்போ உங்களுக்கு பிரச்சனைக்குரிய அமைப்பில் இல்லை. கேது மட்டும்தான் பிரச்சனைக்குரிய அமைப்பில் இருக்கார். அது போன வாட்டி பண்ணதை விட இப்போ கம்மியாக தான் இருக்கார். ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து பெட்டராக இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்த குரு இப்போ 5ஆம் இடத்துக்கு வந்து உங்களை பார்க்குறாரு. அப்போ ரொம்ப சிறப்பு. ஏன்னா 4ங்கிறது சுகஸ்தானத்தில் வந்து ஆச்சாரியார் போய் உட்காரக்கூடாது. வீடு, மனை, வாகனம், உடல் உறவு, மனைவி, ஆசைகள், நம்ம ஆசைப்பட்டதை வாங்குறது. இப்போ நம்ம நிறைய விஷயத்தில் ஆசைப்படுவோம். ஆனால் நம்மளே சில விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம். இதெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை, இது எதுக்கு நமக்கு, ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னா வாங்கிக்குவோம்னு நினச்சிப்போம். இல்லைனா இதெல்லாம் வயசு தாண்டி போச்சு, இனிமேல் இதெல்லாம் வாங்கி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு விட்டுருவோம். பட் ஆசைப்படுவோம். இருந்தாலும் இது எதுக்கு, இந்த சும்மா தேவையில்லை, இது இருந்தால் தான் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க. புரியுதா? ஸோ கும்பராசி நேயர்கள் காம்ப்ரமைசிங் நிறையா பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இனிமேல் இருக்காது. 4ல் குரு இருந்த வரைக்கும் நம்மளை வந்து ஆசைப்பட்டதை அனுபவிக்க விட மாட்டார். அதை விட பெருசாக அனுபவிச்சிருக்கலாம், இல்லை அதோட சிறுசாக அனுபவிச்சிருக்கலாம். பட் நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதை அனுபவிக்க விட மாட்டார். ஏன்னா அவர் அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுவார்.
புரியுதா? நீங்கள் ஆசைப்பட்டது ரொம்ப நியாயமான விஷயமா இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாரு, இல்லைன்னா கொடுக்க மாட்டார். அது ரொம்ப ரேர் பீஸு, ஒருத்தர் 2 பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கும். அதனால் குரு 4ல் இருந்தது வந்து சிறப்பு தான், ஒன்றும் குறை இல்லை. ஆனால் அதை விட சிறப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ல் குரு வர்றது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ரொம்ப அருமையான விஷயம் 5ல் குரு வர்றது. குரு எப்பயுமே இருக்கிற இடத்த சோதிப்பார், பார்க்குற இடத்த நல்லா வச்சுப்பார். ஏன்னா பார்க்குற இடத்தின் காரகத்துவத்தை வச்சு தான் இருக்கிற இடத்த சரி செய்வார். இருக்கிற இடத்த சரி செய்யறதுங்கிறது நம்ம கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி இப்போ 5ஆம் இடம் வந்தோன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் சரியாயிரும், குலதெய்வத்துக்கு பூஜை போடலாம், உங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறத கரெக்டாக கொடுத்துடலாம். இது எல்லாமே கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற புண்ணியம் ஆக்டிவேட் ஆயிரும். சரி, 5ஆம் இடத்துலேருந்து எங்கெங்கே பார்க்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5, 6, 7, 8, 9, 9ஆம் வீட்டை பார்க்குறார். புரியுங்களா? 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம், உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம், அப்பாவோட பிறந்த ஸ்தானம், அப்பா வீடு, அப்பாவோட சொத்து, அப்பா சம்மந்தப்பட்ட எல்லா புண்ணியங்களையும், உங்களுக்கு லக்கு, உங்கள் ஜெனட்டிக்கலாக இருக்கக்கூடிய உங்களோட லக்கு, உங்கள் ஆன்மாவுக்கு கிடைக்க வேண்டிய லக்கு எல்லாத்தையும் இப்போ கொடுக்க போகிறார். அடுத்து எதை பார்க்குறார்? 10, 11ஆம் வீட்டை பார்க்குறார். 11ஆம் வீட்டை பார்க்குற குரு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா லாபத்தை அதிகரித்து கொடுப்பார். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, லாபத்தை அதிகரித்து கொடுப்பார். புரியுதா? நீங்கள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்தா அது இந்த கம்பெனிலே ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்லை அதை விட வேறு கம்பெனி கிடச்சிங்கன்னா நீங்கள் வேறு ஊருக்கும் மைக்ரேட் ஆகலாம், இல்லை அந்த ஊர்லேயே வேறு கம்பெனிக்கு மைக்ரேட் ஆகலாம், நல்லது. புரியுதா? இன்னொரு பக்கம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தொழில் செய்கிறவங்களாம் இருந்தால் தொழிலில் நிறையா வருமானம் வரப்போகுது, நீங்கள் வந்து கடன் வாங்கினதெல்லாம் குறைக்க போகிறீங்க, அது ஒரு வகையில் நல்லது. பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு நல்லா வரும். கொஞ்சம் லக்னத்தில் சனி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை பண்ண ராசியில், பட் இருந்தாலும் அது 7.5 சனியாக இருக்கிறனால கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தாலும் இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஏன்னா குருவோட பார்வை அங்கே படுது. புரியுதா? 9ஆம் பார்வையாக குரு ராசியை பார்க்கிறார், உங்களை பார்க்குறார். அதனால் அந்த சனியோட தொந்தரவும் ராகுவோட தொந்தரவும் இருக்காது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி பிள்ளைங்களுக்கு படிப்பும் நல்லா இருக்குது, தொழிலும் நல்லா இருக்குது, கவர்மெண்ட்டு வேலை பார்க்குறவங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. ப்ளஸ் வெளியூர்கள்லேருந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்குது. மொத்தம் எல்லா வகையிலையும் இந்த வகையில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம், பொருள் வளர்ச்சிங்கிற வகையில் சிறப்பாக இருக்குது. 7ல் இருக்கிற கேது மட்டும்தான் பிரச்சனை. புரியுதா? 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு மங்கு சனி நடக்கும். மங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனி, மரண சனின்னு மொத்தம் 4 வகையான சனி இருக்கும். ஒவ்வொரு சனிக்கும் 7.5 வருஷம். ஓகேங்களா? இப்போ 30 வயது கீழே இருக்கிறவர்களுக்கு மங்கு சனி, அதுதான் 7.5 சனி ரொம்ப படுத்தி எடுக்கும். 30 வயசு மேலே, 30 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பொங்கு சனி. உங்களை செட்டில் பண்ணி கொடுப்பார் அவர், உங்களை எல்லா வகையிலையும் உங்களை செட்டில் பண்ணி வைப்பார், அதுக்கு போட்டு அலக்கடிப்பார். பட் அந்த 7.5 வருஷம் உங்களுக்கு விரயமாகாது, பல மடங்கு ப்ராஃபிட் ஆகும். அடுத்தது 60 வயசுக்கு மேலே இருக்கிறது 90 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் மாரக சனி, உடல் வியாதிகளை ஏற்படுத்துவார். அடுத்தது 90 வயசுக்கு மேலே போகிறவங்களுக்கு தான் மரண சனின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஆயுள் கண்டத்தை ஏற்படுத்தும்பாங்க. ஓகேவா? அதனால் தேவையில்லாமல் சனி ராசிக்கு வந்தோடனே வந்து சனி சரியில்லை, சனி பிரச்சனைலாம் சொல்லாதீங்க. சனி பகவான் உங்கள் ராசியில், உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி சனி பகவான் மாறுவார். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அதையும் பார்க்கணும். இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு அவர் நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாரான்னு சொல்ல முடியும். பொதுவாகவே ஒரு கிரகம் வந்து கெட்டது பண்ணோம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது எப்பயுமே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து தேவையில்லாத குழப்பங்கள், அதுக்கெல்லாம் நீங்கள் உள்ளே போக வேண்டாம். ஓகே? ஸோ அதனால் இந்த வாட்டி நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு எந்த காரியம் செய்யறனாலும் செய்யுங்க, நிச்சயம் சிறப்பாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சனி பெயர்ச்சி அடுத்த ஆண்டு, அதாவது விஸ்வாவசு வருட கடைசியில் இங்கிலீஷுக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 இப்போ தான் நடக்குது. இப்போ சனி பெயர்ச்சி எதுவும் நடக்கலை, தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்க வேண்டாம். புரியுதா? கோயிலில் எப்படி சனி பெயர்ச்சி நடக்குதோ அப்போ தான் நமக்கு சனி பெயர்ச்சி. எந்த கிரகமும் கோயிலில் எப்போ எடுத்துக்கிறாங்களோ, திருக்கோயில்களில் அதற்கான கிரக கோயில்களில் எப்போ அதுக்கு பூஜை நடந்து பெயர்ச்சின்னு ஒத்துக்கிறாங்களோ அன்றைக்கி தான் நமக்கு பெயர்ச்சி. ஓகேவா? மனிதன் தன்னோட வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்காக தான் இறை கோயில்களை கட்டி வைத்தான், கிரகங்களுக்கான ஸ்தலங்களை உருவாக்கி வைத்தான். அதனால் கோயிலுக்கு ஒரு பஞ்சாங்கம், மனுஷனுக்கு ஒரு பஞ்சாங்கம்னு ஃபாலோ பண்ணணும்னா அது வந்து மிகப்பெரிய அது ஒரு இதான விஷயம். அது புரியுதா? மனுஷனோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு தான் கோயில் வழிபாடு முறை, கிரகத்தோட வழிபாடு முறை, அதற்கான கோயில்கள், ஸ்தலங்கள், பூஜைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அதனால் அதுக்கு ஒரு பஞ்சாங்கங்க, எனக்கு ஒரு பஞ்சாங்கம்லாம் வச்சுக்காதீங்க. கோயிலில் என்றைக்கு இந்த பரிகாரங்கள், என்றைக்கு பெயர்ச்சி பரிகாரங்கள் நடத்துகிறாங்களோ, என்றைக்கு பெயர்ச்சி பூஜை நடத்துகிறாங்களோ அன்றைக்கி தான் நமக்கும் பெயர்ச்சி ஆச்சுன்னு அர்த்தம்.
புரியுதா? கோயிலும் இந்த பூமி கிரகத்தில் தான் இருக்குது, நம்மளும் இந்த பூமி கிரகத்தில் தான் இருக்கும். கோயில் ஒரு கிரகத்துலேயும் மனுஷன் ஒரு கிரகத்துலேயும் வாழலை. புரியுதா? எல்லாமே இந்த பூமியில் தான் வாழ்கிறோம். அதனால் இந்த தேவையில்லாத குழப்பங்கள்லாம் ஆள வேண்டாம். சனி பெயர்ச்சி அடுத்த ஆண்டு தான். ஸோ சனி பகவானின் தோஷத்தை இப்போ ராசியில் இருக்கார்ல, அதை குறைக்கிறதுக்காக நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போய் வாரம் விளக்கு போடுங்க. அந்த சனி பகவான் உங்களுக்கு அப்படியே ஃபேவராக செய்வார். ஏன்னா அவரோட ஆட்சி வீடு, அவரோட பிள்ளைங்க, நீங்கள் அவரோட நட்சத்திரக்காரர்கள். புரியுதா? வேறு நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் அவர் வீட்டில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. அந்த சனி பகவான் முதல்ல வந்து அந்த கிரகத்தோட ஃபஸ்ட்டு பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னை நம்பி வந்தவங்கள காப்பாற்றக்கூடிய பண்பு. நீங்கள் மற்ற கிரகத்தோட நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் அவர் வீட்டுக்கு வரும்போது அவர் உங்களை காப்பாற்றுவார், அவர் உங்களை முன்னேற்றுவார், மிகப்பெரிய கோடீஸ்வரராக ஆக்குவார். கும்பராசியில் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி மிகப்பெரிய ஸ்தானத்தில் கோடீஸ்வரனாக இருக்கிறவங்களாம். அதெல்லாம் சனி பகவான் செஞ்சு கொடுப்பார், நீங்கள் உங்களோட சுய ஜாதகத்தை கரெக்டாக பார்த்துக்கிட்டால், அதற்குரிய பரிகாரங்கள் தோஷ நிவர்த்தியை கரெக்டாக செஞ்சுக்கிட்டால் அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பார். அதனால் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப பயந்து போய் நிற்கிறாங்க, போட்டு குழப்பத்துலேயும் இருக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, சூப்பராக இருக்கிறது, நன்மையே நடக்கும். குரு பார்வை உங்களுக்கு வரக்கூடிய தோஷத்தை நீக்கும். புரியுதா? 7ல் கேது இருப்பது மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. மனைவி கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை விட வேண்டாம், கணவனிடம் தேவையில்லாத வார்த்தைகளை விட வேண்டாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு மெயின்டைன் பண்ணி ஓட்டிங்க. பெண்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ராசியில் வந்து ராகு இருக்கிறாரு, 7ல் கேது இருக்கும்போது இளம் பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துங்க. ரொம்ப பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் ஒரு டிஸ்டண்ட்டாக வச்சுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் எல்லாமே சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனைகள் நம்ம வந்து அன்றாடம் வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்க்குறோம் நியூஸ்லாம். ஸோ அதனால் இந்த காலகட்டம் வந்து கும்பராசி பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தக்கூடிய காலகட்டங்கள், அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. அப்புறம் திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் செய்யலாம். ஏன்னா குருவோட பார்வை இருக்குது, 5ல் குரு இருக்கார், செய்யலாம். இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு செய்யுங்க. 30 வயசுக்கு மேலேனா பரவாயில்ல, 30 வயசுக்கு கீழேங்கும் போது 7.5 சனி நடக்குது. 7.5 சனியில் திருமணம் செய்யலாம். அஷ்டம சனியில் தான் திருமணம் செய்யக்கூடாது. 7.5 சனியில் திருமணம் செய்யலாம். அது 30 வயசுக்கு கீழே இருந்தாலும் சரி, மேலே இருந்தாலும் சரி செய்யலாம். ஆனால் கொஞ்சம் பார்த்து செய்யணும். புரியுதுங்களா? கொஞ்சம் கடினமாக தான் ஆரம்பிக்கும் லைஃபு, ஆனால் லைஃப் பின்னாடி சூப்பராக இருக்கும். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கு உங்கள் தசா புத்தி சுயஜாதத்தை பார்த்துங்க, பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பரிகாரம் செஞ்சுட்டு செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து சிறப்பாக இருக்குது. குழந்தை பேர் பிரச்சனையே இல்லை, 5ல் குரு இருக்கார், நிச்சயமாக நல்ல குழந்தைகள் தான் பிறக்கும். குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, குழந்தை நிச்சயமாக பிறக்கும். அதுக்கான நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 7ல் இருக்கிற கேதுக்கு மட்டும் பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருங்க. டெய்லி செய்யுங்க, விநாயகரை வீட்டில் வைத்து கும்பிடுவது மூலயமாக அவர் அதெல்லாம் பார்த்துப்பார். மற்றபடி இந்த பிரச்சனைகள் எதுவும் வராது. அடி வயிற்றில் பிறப்பு உறுப்புகளில் சில சிக்கல்கள் ஏற்படும், கேது அங்கே இருக்கிறதுனால. அதெல்லாம் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு சரி பண்ணிங்க. மற்றெல்லாம் உங்களோட ஜோதிடர், குடும்ப ஜோதிடர்கிட்ட போயிட்டு, இல்லை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட சுயஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத பார்த்துங்க. இப்போ எனக்கு அப்பாயின்மெண்ட்டு கேட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஒன்றுமே இல்லை, என்கிட்ட நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைன்லேயும் பார்க்கலாம், ஆஃப்லைன்லேயும் நேரில் வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க. கீழே வந்து என்னோடய நம்பர் கொடுத்துருங்க. நான் அந்த மெசேஜ் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. இப்போ இந்த வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்லேருந்துமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது கரெக்டாக போய்ட்டுருக்கு. அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் என்னட்ட எல்லா விஷயம் கன்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பண்ணுறோன்னா நம்ம ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இல்லை நேரில் வரனால அப்பாயின்மெண்ட் கொடுத்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வருடம் கும்பராசிக்கு குழப்பமான வருடமாக இருந்தாலும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். ஸோ எல்லாம் வல்ல வளமும் பெற்று நோயெல்லாம் தீர்ந்து சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் கும்பராசி நேயர்கள் வாழ்ந்திட, இந்த வருஷம் சிறந்திட எல்லாம் வல்ல கற்பக விநாயகரை நான் வேண்டுகிறேன். நன்றி.